பிரஷ் கட்டருக்கு ஃபியூல் ஹோஸ் கட் ஆகிடுச்சுன்னு புது ஃபியூல் ஹோஸ் வாங்கியிருக்கேன். இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹோஸில் பார்த்தீங்கன்னா 2 பைப் வரும். அதில் பிளாக் கலர் பைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்ல இருந்து என்ஜினுக்கு போகிற கார்பரேட்டருக்கு போகிறது. ரெண்டாவது மஞ்சள் கலர் பைப் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது திருப்பி பெட்ரோல் டேங்குக்கே வருது. இப்போது கார்பரேட்டரில் இருக்க 2 ஓஸையும் எடுத்துடலாம். அந்த கார்பரேட்டரில் இருக்க பாருங்கள், அந்த ஓஸ் 2 ஓஸு, அதில் ஒரு ஓஸ் வந்து தானாகவே கைண்டு கீழே விழுந்துடும். அது என்ன ஓஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஓஸு. அடுத்து கார்பரேட்டரில் இருக்க ஓஸ் வந்து பெட்ரோல் டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு போகிற ஓஸ். அது சின்னதாக ஒரு புஷ்ஷு ஒன்று கைட்டி வைக்கிறேன் பாருங்கள். இந்த புஷ்ஷு தான் இன்றைக்கி பெரிய வேலையை பார்த்துருச்சு. இப்போ கார்பரேட்டரில் இருக்க மெயின் பைப்பையும் கைட்டி எடுத்துடுறேன். இப்போ கைட்டி எடுத்துட்டேன். அடுத்தது புது ஓஸ் வந்து ஃபிட் பண்ண பாருங்க. இப்போ புது ஓஸ் உள்ளே போட்டுட்டேன். இப்போ அந்த புஷ்ஷு வந்து உள்ளே வந்து பெட்ரோல் டேங்க்கில் உள்ளே போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த புஷ்ஷு போகவே இல்லை. அது ஏன் போகலைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்க ப்ராடக்ட்டில் வந்து அமேசானில் வாங்கினேன் இல்லையா, அந்த பைப்பாக கூட வந்திருக்க இந்த புஷ்ஷு வந்து ரொம்ப பெருசு போகுது, உள்ளே போகவே இல்லை. அதனால் கருப்பு கலர் ஓஸை தனியாக வச்சுட்டு இந்த மஞ்சள் கலர் ஓஸே பெருசாக இருக்கிறதுனால இதே யூஸ் பண்ணிட்டேன். ஃபில்டர் பாருங்கள், அதில் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சள் கலர் ஓஸையே இந்த மஞ்சள் கலர் பைப்பு மெயின் பைப்பாகவும் ரிட்டர்ன் பைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் கட்டர்லேயே வந்த புஷ்ஷை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஆனால் இது நார்மல் டைப் தான். நார்மல் டைட்டு தான் இது. ஆனால் இது வந்து கொஞ்சம் அழுத்தினாலே உள்ளே போயிடும். இப்போ போட்டுருவோம் பாருங்கள் உள்ளார. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. நான் வாங்கினேன் பாருங்கள் அமேசானில், அந்த புஷ்ஷு தான் வந்து இதை விட இந்த டேங்க் ஹோல்ஸோடு அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால தான் அது போகவே இல்லை. அதனால தான் அந்த பழைய புஷ்ஷே போட்டு இந்த பைப்பை செட் பண்ணி இப்போ பாருங்கள் உள்ளே போயிடும் பாருங்கள். இப்போ புஷ்ஷு உள்ளே போயிடுச்சு பாருங்கள், கரெக்டாக போயிடுச்சு. ஒரு முறைக்கு 2 முறை அடுத்து செக் பண்ணிங்க கரெக்டாக உள்ளே போயிடுச்சான்னு. எல்லாம் அப்படின்னா டஸ்ட்டு வந்து உள்ளே போயிடும். இது வந்து ரிட்டர்ன் ஓஸ், ஓவர்ஃப்ளோ ஓஸ். இது கார்பரேட்டரில் வந்து அதிகமாக வர பெட்ரோலை வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து ஃபியூல் டேங்குக்கு அனுப்பிடும். அடுத்தது மெயின் ஓஸ். இதுதான் வந்து ஃபியூல் டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு போகிற ஓஸ். இது வந்து கரெக்டான அளவு பார்த்து கட் பண்ணிவிட்டு அந்த பைப்பை வந்து கார்பரேட்டரில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி லூஸாக இருந்தால் கூட சரியாக மோட்ரு ஓடாது, உங்களுக்கு அடிக்கடி அடைச்சடிச்சு போகாமல் இருக்கும், நிறைய பிரச்சனை கொடுக்கும். அடுத்தது இந்த ரிட்டர்ன் ஓஸையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா இது வழியாக பபுள்ஸ் போகும், மிஷின் சரியாக ஓடாது. இப்போ பெட்ரோல் ஊற்றிடுவோம். பெட்ரோல் வந்து 1/2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் கொஞ்சம் வேகமாக ஊற்றுனதில் கீழெல்லாம் வந்துடுச்சு. இப்போ கார்பரேட்டர் இருக்க பல்பை வந்து கொஞ்சம் 4-5 முறை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பெட்ரோல் வருது பாருங்கள். மெயின் ஓஸ்லேருந்து உள்ள கார்பரேட்டருக்குள்ளே போயிட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி ரிட்டர்ன் ஓஸுக்கு வெளில வரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 2-3 வாட்டி ரீகால் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.